சக்தியே பராசக்தியே. ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே. ஓம் சக்தியே மறுவூரரசியே. ஓம் சக்தியே ஓம் விநாயகா. ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்கார் காமாட்சியே. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இந்தியாவில் பிரசித்தி பெற்று விளங்கும் மேல்மருவத்தூர் சுயம்பு அன்னை ஆதிபராசக்தியின் ஆடிப்பூர விழா 22/7/2012. அன்பான பிள்ளைகளே, ஆன்மீக செல்வங்களே, செவ்வாடை சக்திகளே, எதிர்வரும் ஜூலை மாதம் 22ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை 19:40 எல்ஸ்மர் வீதி யூனிட் இலக்கம் 8 அமைந்திருக்கும் சித்தர் வார வழிபாட்டு மன்றத்தில் அன்னை ஆதிபராசக்தியாக அருள்பாலித்து கொண்டிருக்கும் பூரம் பூத்தவளின் ஆடிப்பூர விழா நடைபெற அன்னையின் திருவருள் நிறைந்துள்ளது. அன்றைய தினம் நடைபெற இருக்கும் விசேட பூசை, ருதுசாந்தி, கஞ்சி கலச ஊர்வலம், அங்கவலம், பாலபிஷேகம் போன்ற புண்ணிய கைங்கரியங்களில் ஈடுபட்டு உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற எல்லாம் வல்ல அன்னை ஆதிபராசக்தியின் ஆடிப்பூர விழாவில் கலந்து கொண்டு உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளை பெற்றுகுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எல்ஸ்மர் சித்தர்வார வழிபாட்டு மன்றம், செவ்வாட சக்திகள். அன்றைய தினம் நிகழ்ச்சிகளாக அதிகாலை 6 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளாக பரதாலய நாட்டிய பள்ளி ஆசிரியை நாட்டிய கலைமணி செல்வி நிவேதா ராமலிங்கம் அவர்களின் நடனமும், அதனைத் தொடர்ந்து பக்தி பஜனை அம்மன் அடியார்கள் வழங்குபவர் ஜோகா பத்மநாதன் குழுவினர். அதைத் தொடர்ந்து மழலை செல்வங்கள் என்று சொல்லப்படுகின்ற சிறுமியரின் கரகாட்ட நிகழ்ச்சி நடைபெறும். செல்வி ஜஸ்மிதா தவகுமார், செல்வி ஜனிதா வில்வராஜ் அவர்களின் குழந்தைகள். அதைத் தொடர்ந்து ருதுசாந்தி பூசை நடைபெற்று கஞ்சி கலச ஊர்வலமும் நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அன்னையின் பாதத்துக்கு பால் அபிஷேகமும் அங்கவலம் வருதல் நடைபெற்று அருள் பிரசாதம் வழங்கி அன்னதானமும் வழங்கப்படும். ஆகவே சகல அடியார்களும் நடைபெற இருக்கின்ற ஆடிப்பூர விழாவிலே கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்றுகுமாறு உங்களை மிக பணிவுடன் வேண்டுகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு சித்தர்வார வழிபாட்டு மன்றம் 1940 எல்ஸ்மர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குருபாத தரிசனம், பாவ விமோசனம். சக்திகளே, ஆடி மாதத்தில் நடைபெறும் முக்கியமான விழாக்கள்: ஆடிப்பிறப்பு, ஆடி அஷ்டமி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூர பண்டிகை விழாவான ஆடிக்கூழ், ஆடிக்கஞ்சி என்பது அம்மாவிற்கு பிடித்தமானவை. அதைவிட அன்னை அருள்வாக்கின் போது ஆடிக்கஞ்சி அமிர்தக்கஞ்சி, தேவாமிர்தம் போன்றது என கூறினாள். வருடம் தோறும் தெய்வீக பண்டிகைகளாக தொடங்குகின்ற மாதங்களில் ஆடி மாதம் சால சிறந்தது. பூரம் பூத்தவளாகிய ஆதிபராசக்திக்கு உரிய மாதமாக விளங்குவதும் ஆடி மாதம் என போற்றப்படுகின்றது. பூமாதேவியாக புண்ணிய பூமியான மேல் மருவத்தூரில் அம்மாவாக அன்னை ஆதிபராசக்தி அவதரித்ததும் பூர நட்சத்திரத்தில்தான். இன்னும் ஒரு மிக சிறப்பு இந்த ஆடி மாதத்திற்கு உண்டு. பார்வதியின் தவத்தை மெச்சி பரமசிவன் கூட ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார்.
அதைவிட ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாகிய சிவன் உடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிக பலம் பெற்றது. அதனால் ஆடி மாதத்தில் சிவன் சக்திக்குள் லயமாகிக் கொள்கின்றார் என்பது ஐதீகம். சக்திகளே, நான் ஈஸ்வர தத்துவத்திற்கு கட்டுப்பட்டவள் அல்ல என்பதை உணர்த்த 1008 போற்றி மலர்களில் சிவன் துணை ஆனாய் போற்றியோம் என்ற மந்திர வரியை எடுத்துவிட்டு அச்சிவன் தனக்கும் தாய்நீ போற்றியோம் என அந்த மந்திர வரி மாற்றப்பட்டது. உலகம் சிவம் சக்தியாக அவளை இதுவரை காலமும் கண்டு வந்தது. தான் சிவத்திற்கு மேற்பட்ட சக்தி ஆதிபராசக்தி என்பது அன்னை மேல் மருவத்தூர் தலத்தில் தான் அவதார காலத்தில் உணர்த்தினாள் என்பது வரலாறு. சக்திகளே, ஆடி மாதத்திற்கு 2 நாட்கள் சால சிறந்தது. ஒன்று செவ்வாய், மற்றொன்று வெள்ளி. இந்த வருடம் ஆடி கஞ்சி கலையம் 22/7/2012 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 6 மணியில் இருந்து 1 மணி வரை கொண்டாடப்படுகின்றது. அன்றைய தினம் கஞ்சி கலையம் எடுத்தல், அங்கவலம் வருதல், பாலபிஷேகம் செய்கின்ற அனைத்து செவ்வாடை சக்திகளுக்கும் அற்புதமான அருள் கிடைக்கும் நாளாக அமைவது அன்னையின் திருவருளே. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம், குருபாத தரிசனம், பாப விமோசனம். ஓம் சக்தி. ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. கோடான கோடி உயிர் ஈன்றவழியே சக்தி, ஏதேனும் துன்பமெனில் ஓடி வருவாய முந்தி. கலிகாலம் என்றே நீ அவதாரம் கொண்டாயம்மா, கலங்காதே மகளே என தாரணி மீதொரு காவல் கொண்டாயே. ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. கோடி யுகங்களை ஓடி கடந்த பின் இங்கு வந்து அவதரித்தாய். கால கண்டனும் தேடி பணிந்திடும் ஆதிசக்தி வடிவெடுத்தாய். தீயின் நிறமென தீமை கெடுமென மண் பிளந்து உருவெடுத்தாய். சூலம் பிடித்தொரு சூழும் பகையினை சுட்டரிக்க பிறப்பெடுத்தாய். ஆடிப்பூரம் கண்டவர் நெஞ்சில் அச்சம் துளியும் இல்லை. அம்மா சரணம் என்றே சொன்னால் காலன் வருவது இல்லை. உன்னை போலே பேசும் தெய்வம் இல்லை, இது உண்மை. ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி.
ஓதும் ஒரு துளி நாமம் எழுந்த பின் ஓடிவுடன் வருகின்றாய். ஏது குறை என கூறும் மகன் என சொல்லி அருள் தருகின்றாய். தேவ அமுதென ஏழை கொடுத்திடும் கஞ்சி அதை சுவைக்கின்றாய். வாடும் அவரிடம் வாழும் வழிகளை அம்மானி கொடுக்கின்றாய். வாசல் மேலே பசியும் இல்லை தாயே, அன்னதானம் ஆடை தானம் என்றும் தருவாயே. வானோ தம்மை மறுவூர் வரவழைத்தாயே, அடிமாயே ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி. நாடி வரும் இதயமெல்லாம் நலமுறியும் சக்தி. ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி. நாடி வரும் இதயமெல்லாம் நலமுறியும் சக்தி. கோடான கோடி உயிர் ஈன்றவள் நீயே சக்தி. ஏதேனும் துன்பமெனில் ஓடி வருவாய முந்தி. கலிகாலம் என்றே நீ அவதாரம் கொண்டாய் அம்மா. கலங்காதே மகன் என தாரணி மீதொரு காவல் கொண்டாயே. ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி. நாடி வரும் இதயமெல்லாம் நலமுறியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். பாரத நாட்டில் பிரசித்தி பெற்று விளங்கும் மேல்மருவத்தூர் சுயம்பு அன்னை ஆதிபராசக்தியின் துணை ஆலயங்கள் என்று சொல்லப்படுகின்ற சித்தர் வார வழிபாட்டு மன்றம் 1940 எல்ஸ்மர் வீதி யூனிட் இலக்கம் 8 அமைந்திருக்கும் மன்றத்தின் ஆடிப்பூர பெருவிழா 22/7/2012 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. சக்திகளே, அன்றைய தினம் பூரம் பூத்தவளின் பாதத்திற்கு காலை 6 மணிக்கு அபிஷேகத்துடன் ஆரம்பமாகி 1 மணிக்கு அன்னதானத்துடன் நிறைவு பெறும் என்பதை சகல செவ்வாட சக்திகளுக்கும் அறியத் தருகிறோம். அத்துடன் அனைவரும் வருக தந்து அன்றைய தினம் அன்னையின் அருளை பெற்றுமாறு உங்களை மிக பணிவுடன் மன்றத்தின் செவ்வாட சக்திகள் வருக வருகவென வரவேற்கின்றனர். அன்றைய தினம் நடைபெறும் நிகழ்ச்சிகள்: காலை 6 மணிக்கு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள், நடனம், பக்தி பஜனை, கரகாட்டம், அதைத் தொடர்ந்து ருது சாந்தி பூசை, கஞ்சி கலசம் எடுத்து வருதல், அன்னையின் பாதத்திற்கு பால் அபிஷேகம், அங்கவலம் வருதல், அதனைத் தொடர்ந்து அருட்பிரசாதம் வழங்கி அன்னதானமும் வழங்கப்படும். சகல அடியார்களும் வருகை தந்து அன்னையின் அருளை பெற்றுமாறு உங்களை மிக பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றோம். செவ்வாட சக்திகள் சித்தர்வார வழிபாட்டு மன்றம் 1940 எல்ஸ்மர். ஓம் சக்தி. அம்மாவே சரணம் அம்மா. பூர
சுத்தி வரும் சன்னதி சுற்றுப்புறம் குருவின் தரிசனமே கோடி நன்மை தரும். கலையங்கள் சுத்தி வரும் சன்னதி சுற்றுப்புறம் குருவின் தரிசனமே கோடி நன்மை தரும். கலையத்தை சுமக்கும் போது ஆணவம் பொடிபடும், அமிர்தமே வியக்கும் வண்ணம் கஞ்சிய சுவை தரும். அடியில மலர்ந்ததம்மா பூர நட்சத்திரம், அங்க வலம் வந்ததம்மா அன்னையின் பட்டுத்திரம். பலாத்தில் நனையுதம்மா சுயம்பு ஒரு புறம் கோடான கோடி உயிர் அருளை பெற்றிடும். பலாத்தில் நனையுதம்மா சுயம்பு ஒரு புறம் கோடான கோடி உயிர் அருளை பெற்றிடும். அகிலமே வந்து நிற்கும் கோயில் முன்புறம், அன்னையே நமக்கு அளித்த அதிக பாக்கியம். அடியில மலர்ந்ததம்மா பூர நட்சத்திரம், அங்க வலம் வந்ததம்மா அன்னையின் பட்டுத்திரம். அன்னதான கூடமல்ல அட்சய பாத்திரம் அருள் வாக்கு மகிமையினால் சிறக்கும் இத்தலம். அன்னதான கூடமல்ல அட்சய பாத்திரம் அருள் வாக்கு மகிமையினால் சிறக்கும் இத்தலம். அஷ்டம சித்திகளும் போற்றி வணங்கிட்டோம், அம்மாவே அடிகளாக அமர்ந்த திருத்தலம். அடியில மலர்ந்ததம்மா பூர நட்சத்திரம், அங்க வலம் வந்ததம்மா அன்னையின் பட்டுத்திரம். அடியில மலர்ந்ததம்மா பூர நட்சத்திரம், அங்க வலம் வந்ததம்மா அன்னையின் பட்டுத்திரம். நாகம் போல் வளைந்து நெளிந்து வந்தது ஒரு தவம், நாகம் போல் வளைந்து நெளிந்து வந்தது ஒரு தவம். மனித வடிவில் வந்ததம்மா தெய்வ அற்புதம். அடியில மலர்ந்ததம்மா பூர நட்சத்திரம், அம்மா பூர நட்சத்திரம், அம்மா பூர நட்சத்திரம். அங்க வலம் வந்ததம்மா அன்னையின் பட்டுத்திரம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அன்னை ஆதிபராசக்தியின் திருவடிகளை பற்றி கொண்டு எங்களை எல்லாம் படைத்தும் காத்தும் வழிநடத்தி கொண்டிருக்கும் மேல்மருவத்தூர் சுயம்பாக தோன்றி பாலகனாக உருவெடுத்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் சக்திக்கு கவசம், மூல மந்திரம் 108 1008 மந்திரங்களை தந்து அனுதினமும் காலை மாலை வேளைகளில் படித்து பராசக்தியின் கருணையை பெற வேண்டியே இதனை அன்னை ஆதிபராசக்தி பாலகன் உருவில் அருள்நிலையில் வந்தபோது அருள்வாக்காக கூறினாள். உணவுக்கு அலையாமல் இருக்க கஞ்சி கலசம் எடுத்தல், தீய சக்திகள் தீண்டாத வண்ணம் தீச்சட்டி எடுத்தல், ஊழ்வினை, அவலம், ஆபத்து, அழிவுகள், ஆணவம் அற்றுப்போக அங்கவலம் வருதல். ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடிப்பூர பெருவிழாவில் அங்கவலம் வருதல் மிக அற்புதமான நிகழ்வு. இந்த அங்கவலத்தில் உருண்டு பிறண்டு பூமாதேவியை முத்தமிடும் காட்சி போன்றது. 7ஆம் நூற்றாண்டில் நீங்கள் வழிபாட்டின் பின் செய்கின்ற அட்டாங்க நமஸ்காரம் இன்று 21ஆம் நூற்றாண்டில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தி சுயம்பாக தோன்றி பங்காரு பாலகன் வடிவில் உருவெடுத்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் இடம்தான் மேல்மருவத்தூர். இந்த மேல்மருவத்தூர் மண்ணின் மகிமையை மேம்படுத்தினாள் அன்னை ஆதிபராசக்தி. எப்படி என்றால் 1973ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆடிப்பூர பெருவிழாவில்தான் முதலில் அருள்வாக்கின்படி அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரை வசமாக்கிக் கொண்டு தானே அங்கவலம் செய்தாள். அதன் பொருள் என்னவென்றால், எந்த மண்ணில் உருண்டு பிறண்டு வந்தாளோ அந்த மண்ணுக்குத்தான் தன் அருள் சக்தியை பாய்ச்சினாள் என்பது ஐதீகம். இதனால் இம்மண்ணில் பாதம் படும் பக்தர்கள் செவ்வாடை சக்திகள் அனைவரின் பாவங்களையும் தானே ஈர்த்துக்கொள்கிறாள். அப்படி அருள் பாலித்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் மண்ணானாலும் மருவத்தூர் மண்ணாகும் புண்ணிய தலமான மேல்மருவத்தூர் அன்னையின் அருளோ அருள்.
நாம் முப்பிறப்பில் செய்த ஊழ்வினையின் பயனாகத்தான் இப்பிறப்பில் சகல வினையையும் அனுபவிக்க இந்த மானிடப் பிறவி எடுத்திருக்கின்றோம். அதனால் பூரம் பூத்த மேல்மருவத்தூர் அன்னையின் ஆடிப்பூர விழாவில் பாலபிடகம் செய்வதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பால் என்றால் விதி, ஊழ் என்று பொருள்படும். அந்த ஊழ்வினையை குறைக்கவே பாலாபிடகம் செய்யும் போது நம் விதியை அம்மா மாற்றுகின்றாள். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்யாக விளக்கு ஏற்றும் வரை 5 வகையாக உபயோகப்படுகின்றது. அதேபோல உங்கள் வேண்டுதல்களும் 5 மடங்காக அதிகரிப்பது என்றால் அந்த பாலாபிடகத்தில் கலந்து கொள்வதுதான். அந்த புண்ணிய கைங்கரிய நிகழ்வின் போது ஓம் சக்தி பராசக்தி உங்கள் மனதில் ஒலித்த வண்ணம் இருக்க வேண்டும். எங்கள் உடலுக்கு உயிர் உண்டு வாழ்வதற்கு. இந்த உயிருக்கு அழகான கவசம் எமது உடம்பு. அந்த உடம்புக்கு பாதுகாப்பாக நோய் நொடியின்றி உள்ளிருக்கின்ற பிரபஞ்சத்தை காக்க அம்மா தந்த கவசம் மூலமந்திரம் 108, 1008 போற்றி மந்திரங்கள், வேண்டுதல் கூறு போன்ற கவசங்களையும் பாராயணம் செய்யும்போது எண்ணுகின்ற எண்ணங்களிலும் ஏங்குகின்ற அசைவுகளிலும் உண்ணுகின்ற உணவிலும் பண்ணுகின்ற பூஜையிலும் பெய்யும் மழையிலும் கடும் வெயிலிலும் இயற்கை அனர்த்தங்கள் அனைத்திலும் அன்னை எங்களை வழிநடத்துகின்றாள். பேசுகின்ற மொழியில் சொல்லுகின்ற மந்திரங்கள் எல்லாம் எங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கி நல்ல வளமுடன் வையத்தில் வாழ்வாங்கு வாழ வைக்கும் தெய்வமாக விளங்கும் அன்னை ஆதிபராசக்தி அருள் புரிவாள். ஆதிபராசக்தியை, எங்கள் மருவூர் அரசியை, பங்காரு பாலகனை, மருவூரில் பூத்தாளை, செந்நிறத்தாளை, பூர்வ புண்ணியம் காத்தாளை, பூரம் பூத்தாளை, ஆடிக்கஞ்சி, அங்கவலம் பாதபூஜை செய்ய வைத்தாளை, அங்கை நேர்த்தாளை, பராசக்தி பாலகனை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. ஓம் சக்தி. அம்மாவே சரணம் அம்மா. ஓம் சக்தி. கஞ்சி கலையும் சமந்துக்கிட்டு கால்நடையா நடந்துக்கிட்டு ஓம் சக்தி என்று சொல்லி
நெஞ்சில்